விருதுநகரில் விஜயகாந்த் வாரிசு விஜய பிரபாகரன் வெற்றி களிப்பில் இருக்கிறார். ராமநாதபுரத்தில் ஓபிஎஸ் ஓகோ என வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. கோவையில் அண்ணாமலைக்கு அரோகரா தான். சிதம்பரத்தில் திருமாவளவன் திணறிக் கொண்டிருக்கிறார். தேனியில் டிடிவி தினகரன் 2வது இடத்திற்கு போராடி கொண்டிருக்கிறார். தென் சென்னையில் தமிழிசைக்கும் தமிழச்சிக்கும் கடும் போட்டி நிலவுகிறது. திருவள்ளூரில் IAS அதிகாரி சசிகாந்த் செந்தில் வெற்றியை சந்திப்பார். நீலகிரியில் திமுக அதிமுக இடையே நடக்கும் போட்டியில் மத்திய அமைச்சர் முருகன் 3வது இடத்தை நோக்கி முன்னேறி கொண்டிருக்கிறார். மதுரையில் நட்சத்திர MP வெங்கடேசன் வெற்றி கோட்டத்தை நெருங்கிக் கொண்டிருக்கிறார். காஞ்சிபுரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், வேலூர், கிருஷ்ணகிரி, சேலம், நாமக்கல், ஈரோடு, நீலகிரி, கரூர், சிவகங்கை ஆகிய இடங்களில் அதிமுக வேட்பாளர்கள் திமுக கூட்டணிக்கு பெரும் சவாலாக இருக்கிறார்கள். அதிமுக தேமுதிக கூட்டணி 7 இடங்களில் வெற்றி கோட்டையை கட்டினாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. 4 இடங்களை தவிர மற்ற இடங்கள் அனைத்திலும் அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் இடையேதான் போட்டியே நடக்கிறது. பிரதமர் வந்து போன இடங்களில் அது பற்றி பேச்சும் இல்லை, மூச்சும் இல்லை. 39 தொகுதிகளில் 30 முதல் 37 வரை திமுக வாய்கை சுட வாய்ப்பு இருப்பதாகவும், அதிமுக கூட்டணி 2 முதல் 7 தொகுதிகள் வரையிலும், பாஜக கூட்டணி 2 தொகுதிகளிலும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக SSN சர்வே என்ற அமைப்பு கணித்திருக்கிறது. இது குறித்து குறிப்பிட்ட அமைப்பின் தலைவர் சீனிவாசன், திமுக தனது கூட்டணி கட்சிகளின் பலத்தின் காரணமாக 39 முதல் 44% வாக்குகள் பெற்று அமோக வெற்றிக்கு தயாராக இருக்கிறது என்றும், அதிமுக கூட்டணி 30 முதல் 35% வாக்குகள் பெற்று சாதனை படைக்கும் என்றும், பாஜக கூட்டணி 16 முதல் 21% வாக்குகளை குவிக்கும் எனவும், நாம் தமிழர் கட்சி தனித்து களம் கண்டு 6 முதல் 9% வாக்குகளை அள்ளும் என்றும் தெரிவித்திருக்கிறார். சீட்டுகள் எவ்வாறு கிடைக்கும்? பாஜக கூட்டணிக்கு 2 முறை நிக்கலாம், 2 தொகுதியில வாய்ப்பு. இது அதிமுக கூட்டணி 2 தொகுதிகள் நிச்சயமாக 7 தொகுதி வரை வாய்ப்பு. 2ங்கிறது 7 வரைக்கும் போக முடியலாம். 2 to 7ங்கிறது அவங்க வாய்ப்பு. திமுக குறைந்தபட்சம் 30 அதிகபட்சமாக 37 வாய்ப்பு. 2024 பாராளுமன்ற தொகுதிகளின் முடிவுகளை பாராளுமன்ற வாரியாகும். அதில் வெற்றி யார், 2ஆம் இடம் பெரும் வாய்ப்பு யார், 3ஆம் இடம் வாய்ப்பு யார் என்பது உணர்ந்து சதவீதம் தொகுதி மாதிரியாக ஒவ்வொரு கூட்டணிக்கு எந்த சதவீதம் கிடைக்கும் என்பதை ஒட்டுமொத்த ரிசல்ட்டை நான் கூறியிருக்கேன். எல்லாத்தையுமே நான் சொல்லியிருக்கேன். இப்ப முதல்ல ஒவ்வொரு இதுக்கும் நாங்கள் ஓட் ஷேர் சொன்னா அதை டைம் எடுக்கலாம். அதை நீங்க எல்லாரும் சேர்த்து வெற்றி யாருன்னு மட்டும் நான் சொல்லிடுறேன். முதல்ல பாத்தீங்கன்னா திருவள்ளூரில் திமுக வெற்றி, 2ஆம் இடம் அதிமுக கூட்டணி, 3ஆம் இடம் பாஜக கூட்டணி, வாக்கு வித்தியாசம் 1 லட்சத்திற்கு மேல். வட சென்னை திமுக வெற்றி, 2ஆம் இடம் அதிமுக கூட்டணி, 3ஆம் இடம் பாஜக கூட்டணி, வாக்கு வித்தியாசம் 2 லட்சத்திற்கு மேல். மத்திய சென்னை திமுக கூட்டணி வெற்றி, 2ஆம் இடம் அதிமுக கூட்டணி, 3ஆம் இடம் பாஜக கூட்டணி. இந்த மத்திய சென்னையில ஒரு சின்ன கிளாரிபிகேஷன் சொல்லிடுறேன். 2ஆம் இடத்திற்கு இப்ப நான் இதை எடுத்து கொஞ்சம் நாளாச்சு இல்லையா, இதுல டப்பா இருக்குன்னு ஒரு வெளி நான் கொடுத்தது வெளி கொடுத்துருக்கேன். மத்திய சென்னையில டப் 2ஆம் இடம் யாருங்கிற ஒரு டப் நடந்துட்டு இருக்கு. ஏன்னா ஆனாலும் வாக்கு வித்தியாசம் 1 லட்சம் 1 லட்சத்துல ஜெயிக்கிற ஒரு 2ஆம் இடத்திற்கு ஒரு டப் நடக்குது மத்திய சென்னையில. தென் சென்னை திமுக வெற்றி, 2ஆம் இடம் பாஜக கூட்டணி, 3ஆம் இடம் அதிமுக கூட்டணி, வாக்கு வித்தியாசம் 1 லட்சத்திற்கு மேல். காஞ்சிபுரம் கடும் போட்டி, சம வாய்ப்பு. திமுக அதிமுக 2 கட்சிகளுக்குமான சம வாய்ப்பு. 3ஆம் இடம் தான் பாஜக. இதுல சிறிய எட்ஜ், திமுகவுக்கு சின்ன எட்ஜ் இருக்கு. அது சிறுசா மாறணும். அதிமுக கூட்டணி காஞ்சிபுரத்தை சம போட்டிகள் காஞ்சிபுரம். வாக்கு வித்தியாசம் குறைவாகத்தான் இருக்கும். ஏன்னா
கடும் போட்டிக்கிறப்ப வாக்கு வித்தியாசம் குறைவாக இருக்கும். ஆரணி அதுவும் கடும் போட்டி. திமுக 8 வெற்றி பெறுவது. 2ஆம் இடம் அதிமுக, 3ஆம் இடம் பாஜக. குறைந்த வாக்கு வித்தியாசம் ஆரணி குறைந்த வாக்கு வித்தியாசம். ஏன்னா அரக்கோணம் திமுக வெற்றி, 2ஆம் இடம் அதிமுக வெற்றி, 3ஆம் இடம் பாஜக. கடலூர் திமுக வெற்றி குறைந்த வாக்கினில், பெரிய வெற்றியை கடலூர் 2வது வருடம் போல இந்த குறைந்த வாக்குடன் ஜெயிக்கலாம். அண்ணா கொஞ்சம் மாறினாலும் அதிமுக மிகப்பெரிய வாய்ப்பு வந்துடும். ஆனா இன்றைக்கு திமுக வெற்றி கடைசி கட்ட களம் அவ்வாறாக போய் கொண்டிருக்கு. குறைந்த வாக்கு வித்தியாசம் தான் கடலூரில் கிடைக்கும். வேலூர்ல கடுமையான மும்முனை போட்டி, எல்லாமே நெட்டுடன் இருக்காங்க. 34, 32, 30 எல்லாம் நெட்டுடன் இருக்கிறாங்க. மும்முனை போட்டி, கடுமையான மும்முனை போட்டி. அதுல வாய்ப்பு அந்த மும்முனை போட்டி கடுமையை ஒரு சந்த கணிப்பு கணிக்கலாம். வாய்ப்பு எப்படியும் மாறும். சிறிய எழுத்து ஃபர்ஸ்ட்னா திமுக, செகண்ட் எழுத்து அதிமுக, 3வது எழுத்து பாஜக. அப்படித்தான் மும்முனை போட்டி கடுமையா இருந்தால் அப்படித்தான் வருகிறது. ஆக யாரு ஜெயிச்சாலும் வேலூர் குறைந்த வாக்கு வித்தியாசம் தான். ஏன்னா அது மட்டுமல்ல, 2ஆம் இடம் 3ஆம் இடத்திற்கும் குறைந்த வாக்கு வித்தியாசம் தான் காணப்படும். கிருஷ்ணகிரி கடுமையான போட்டி, சம வாய்ப்பு. திமுக அதிமுக 2க்குமே சம வாய்ப்பு. கிருஷ்ணகிரி தொகுதி 3வது இடம் பாஜக, குறைந்த வாக்கு வித்தியாசம் தான். கிருஷ்ணகிரி கடும் போட்டி, சொல்லிட சம வாய்ப்பு. தர்மபுரி திமுக வெற்றி. எனக்கு கடைசியா கிடைச்சா அதை நீங்க பற்றிப்பற எந்த தொகுதி கேள்வி கேட்டாலும் அப்படின்னு சொல்றேன். கடைசியா 10 நாளைக்கு முன்னாடி அந்த அன்னைக்கு அன்புமணி அன்னைக்கு மீட்டிங் வந்திருக்காரு. மறுநாள் காலை எடுக்கிறப்பயே எனக்கு பாமக முகாம் வருது. அதுக்கு முன்னாடி நான் 3 ரவுண்ட் எடுத்து அது 4வது ரவுண்ட் எடுக்கிறேன். ஒரு வருஷத்துல 4வது ரவுண்ட் முன்னாடி. ஆனாலும் களப்பணி தீவிரப்படுத்தலாம். ஒருவேளை சௌமியா அன்புமணி அவர்கள் 2ஆம் இடம் பெறும் வாய்ப்பு வரலாம். ஆனால் வெற்றி என்பது திமுக வெற்றி தருமபுரியில். அடுத்து சேலமும் கடும் போட்டி தான். சிறிய எதிர திமுக நிற்குது. வாய்ப்பு மாறி அதிமுகவுக்கும் சென்று விடலாம். கடும் போட்டியில சேலம் இருக்கிறது. வாக்கு வித்தியாசம் குறைவாகவே அங்கும் இருக்கும். அடுத்தது நாமக்கல்லிலும் கடும் போட்டி, சம வாய்ப்பு தான். திமுக அதிமுக இருவருக்கும் சம வாய்ப்பு தான், குறைந்த வாக்கு வித்தியாசம் தான். ஈரோடு அங்கும் அதே நிலை. அந்த குடும்பம் பல பேருக்கு அப்படியே வருது. கடும் போட்டி, சம வாய்ப்பு. திமுக அதிமுக 3வது இடம் பாஜக, குறைந்த வாக்கு வித்தியாசம் தான். ஈரோடு நீலகிரி அது போல் ஒரு கடும் போட்டி. ஆனால் சிறிய எச்சரித்து வெற்றியை நோக்கி செல்வது திமுக. ஆனால் சிறு மாறினாலும் அதிமுக வாய்ப்பு நீலகிரி உள்ளது. மத்திய அமைச்சர் எல்முருகன் தொடர்ந்து வருவார். ஆனாலும் 3ஆம் இடம் தான் உறுதி. அதற்கான காரணங்கள் கேளுங்க, கரெக்டா சொல்றேன். ஏன்னா நான் 3 ரவுண்ட் எடுத்துட்டேன் சொல்றேன். ஏன்னா குறைந்த வாக்கு வித்தியாசம் தான் வெற்றி தெரிஞ்சாலும். கோவையில் திமுக தெளிவான வெற்றி. 2ஆம் இடத்திற்கு கடும் போட்டி. இந்த 2ஆம் இட போட்டியில் நான் எடுத்த போது கிடைத்த தரவுகள் அதிமுக வருது. ஆனா மாறலாம், மாறி பாஜக 2ஆம் இடத்தை பெற்றுள்ளலாம். ஆனால் திமுக வெற்றி என்பது தெளிவாக இருக்கிறது. கோவை பொள்ளாச்சி அங்கு திமுக வெற்றி. 2ஆம் இடம் அதிமுக, 3ஆம் இடம் பாஜக. நாகப்பட்டினம் திமுக கூட்டணி வெற்றி. 2ஆம் இடம் அதிமுக கூட்டணி, 3ஆம் இடம் பாஜக. கரூர் கடும் போட்டி, சம வாய்ப்பு. சிறிய முன்னிலையில் அதிமுக கூட்டணி கரூரில் உள்ளது. ஏறக்குறைய எனது கருத்து கரூரில் வாய்ப்பு அதிமுகவுக்கு உண்டு. 3வது இடம் பாஜக. திருச்சி திமுக கூட்டணி வெற்றி. 2ஆம் இடம் அதிமுக கூட்டணி, 3ஆம் இடம் பாஜக கூட்டணி. பெரம்பலூர்ல திமுக கடும் போட்டியை சந்திக்கிறது. ரொம்ப பெரிய இருக்கிறாங்க. ஆனா அந்த களம் கடுமையான போட்டி இருந்தாலும் திமுக ஜெயிக்கும் வாய்ப்பு உள்ளது. 2ஆம் இடம் அதிமுக இதுதான். 3ஆம் இடம் பாஜக. சிதம்பரத்திலேயும் கடும் போட்டி. ஆனால் திமுக வெல்கிறது. வாக்கு வித்தியாசம் எதிர்பார்க்கும் அளவு கூட்டணிக்குரிய வாக்குகள் வரவில்லை. ஆனால் வெற்றி பெறுகிறார்கள். கொஞ்சம் வர வேண்டிய அளவு மாற்றி பெறாமல் குறைந்த வாக்குகள் வெற்றி பெறுவார்கள். ராமநாதபுரம் கடும் மும்முனை போட்டி. சிறிய வாய்ப்பு ஓட்டியதற்கு கிடைக்கலாம். மும்முனை போட்டினா 3 பேர் நெட் டு நெட்ல இருக்காங்க.
சின்ன வாய்ப்பு, சிறிய வாய்ப்பு ஓபிஎஸ்க்கு கிடைக்கலாம் என்பது கருத்து. உறுதி என்று சொல்ல முடியாது. அதை அந்த வாய்ப்பை கடைசியாக பல விஷயங்கள் சிவகங்கை கடும் போட்டி, சம வாய்ப்பு திமுகவிற்கும் அதிமுகவிற்கும். குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் யாருக்கோ விருதுநகர் அதிமுக கூட்டணி வெற்றி, இரண்டாம் இடம் திமுக கூட்டணி, மூன்றாவது இடம் பாஜக கூட்டணி. வாக்கு வித்தியாசம் 50,000. திருநெல்வேலி கடுமையான போட்டி திமுக வெர்சஸ் பாஜக. இதுல சிறிய முன்னிலை திமுக பெறும், குறைந்த வாக்குகள் திமுக வெற்றி பெறும் வாய்ப்பு. தேனி திமுக வெற்றி, இரண்டாம் இடத்திற்கு கடும் போட்டி நடக்கிறது. டிடிவியா அதிமுக கடும் போட்டி, அதில் இரண்டாம் இடம். அதே சமயம் திமுக 1,00,000 வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்கும் வாய்ப்பு உள்ளது. 39 சூழ்நிலை.